ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு Auraville Health Mix auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். நீங்க இருக்கிற ஏரியால 5 கிலோமீட்டருக்கு ஒரு ராணுவ முகாம் அமைச்சா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. தண்டகாரண்யம்னா என்ன அர்த்தம்? வில்லேந்தி அவர்கள் பழங்குடி மக்களை குறிக்கிற சொல்லாவும் அது வரும். ஆமா தோழர், நான் கூட இது சம்பந்தமா ரிசர்ச் பண்ணும்போது படித்தேன். 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க, ஒரு கர்ப்பிணி பெண் அடங்கும்னு சொல்லியிருக்காங்க. பழங்குடி மக்களுடைய வாழ்க்கைன்றது ஒரு சாதாரண ஒரு ரேஞ்சர் வைக்கிறதா இருக்கும். ஒரு 10 ஊருடைய தீர்மானத்தை தலையெழுத்தை ஒரு ரேஞ்சர் முடிவு பண்ணுவார். அங்கேருந்து நீங்கள் நடந்து வரணும்னா 8 கிலோமீட்டர் வந்தால் தான் ஊரே வரும். 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஆகும். அது வரைக்குமே யாருமே இருக்க மாட்டாங்க. நாம் எல்லாருக்குமே ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி தெரியும், ஆனால் ஆப்ரேஷன் கஹர் பற்றி தெரியுமா? ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் பற்றி தெரியுமா? நீங்கள் இருக்கிற ஏரியாவில் 5 கிலோமீட்டருக்கு ஒரு ராணுவ முகாம் அமைச்சா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அப்படிதான் 2024 30 ராணுவ முகாம் அமைச்சிருக்காங்க. காசா இனப்படுகொலையில் இஸ்ரேல் பயன்படுத்துகிற ஆளில்லாத விமானத்தை இங்கே மக்கள் வாழக்கூடிய பகுதியில் பலாயிரம் அடி உயரத்தில் பறக்க விட்டுருக்காங்க. அதிநவீன ட்ரோன்களை பறக்க விட்டுருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட 25 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் பரிசு தொகை அறிவிச்சிருக்காங்க. ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட 60 கோடி பட்ஜெட்டில் ஒரு ஸ்குவாட் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அப்படி என்னங்க நடக்குது, எங்கே தாங்க நடக்குது, நியூஸில் கூட பார்த்ததில்லை இதெல்லாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கலாம். இந்தியாவில் தான் நடக்குது, எங்கே நடக்குது, என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி அந்த பகுதியில் படம் ஷூட்டிங் சம்மந்தமாக ரிசர்ச் பண்ண போன திரைப்பட இயக்குனர் 2ஆம் வகுப்பரின் கடைசி குண்டு படம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் இப்போ அவரோட தண்டகாரண்யம் படம் செப்டம்பர் 19 தான் திரைக்கு வரப்போகுது. ஸோ இந்த திரைப்படங்களோட இயக்குனர் திரு அதியன் அதிரே அவர்கள்ட்ட நாட்டு நடப்பு காட்டு நடப்பு சம்மந்தமாக டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். எங்கள் நாட்டு நடப்பு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. எங்களுக்கு மகிழ்ச்சி தோழர். தண்டகாரண்யம் இந்த வார்த்தையை நாங்கள் ஸ்கூலில் படித்த மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. தண்டகாரண்யம்னா என்ன அர்த்தம்? தண்டம்னா ஒரு ஆயுதம். காடுகளில் முனிவர்கள் தவம் செய்யும்போது இப்படி கையை தூக்கி இப்படி வச்சிருக்கும்போது அது முட்டுக்கோள் மாதிரி வி ஷேப்பில் இருக்கும்ல, அதுக்கு பேர் தண்டம். இன்னொரு தண்டம்னா நேரடி பொருளாக வில்லுன்னு இன்னொரு மீனிங் இருக்குது. தண்டம்னா குற்றம்னு ஒன்று இருக்குது. தண்டம்னா குற்றம் செய்தவர்களுக்கு விதிக்கப்படுகிற அந்த தொகை தொகையோ வேலையோ தண்டம் கட்டுறதுன்னு சொல்கிறோம்ல, அது தண்டம். அப்புறம் ஆரண்யம்னா காடு. இதை மாதிரி ஆயுதம் ஏந்தியவர்கள் வாழ்ந்த பகுதி, வில்லேந்தியவர்கள் பழங்குடி மக்களை குறிக்கிற சொல்லாவும் அது வரும். வேறு நாடுகளில் குற்றம் செய்துவிட்டு அவங்களுக்கு தண்டிக்கிறதுக்காக காடுகளில் அனுப்பப்பட்ட ராமனாக இருக்கட்டும், சீதையாக இருக்கட்டும், லட்சுமணனாக இருக்கட்டும், இல்லை மகாபாரத கதைகளில் இருக்கக்கூடிய பஞ்சபாண்டவர்களாக இருக்கட்டும், அதை மாதிரி நிறைய குற்றம் செய்தவர்கள் நாடு கடத்தப்பட்ட பகுதியாகவும் அது ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். இது பல்வேறு கோணங்களில் நம்ம அதை சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தண்டகாரண்யம் என்பது அந்த மண்ணுடைய பூர்வகுடி மக்களை கொண்ட பழங்குடி மக்களை கொண்ட ஒரு 6-7 மாநிலங்களை இணைக்கக்கூடிய இந்தியாவினுடைய இதயமாக இருக்கக்கூடியது தான் தண்டகாரண்யம். அது இந்தியாவினுடைய இதயம் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, ஏறக்குறைய 40-60% தண்டகாரண்ய காடுகளில் தான் கிடைக்குது. அந்த கனிம வளங்களில் ஏன்னா சாதாரணமாக ஒரே ஒரு தனிமம் மட்டும் அப்படி கிடையாது. காடுன்றது அது மரங்களை கொடுக்குது, உரங்களை கொடுக்குது, மற்ற உயிரினங்கள் வாழ்வதற்கான வாழ்வாதாரமாக இருக்குது, அங்கே மக்கள் இருக்கிறாங்க. அதுன்றது ஒரு வகையாக இருந்தால் கூட அது நிறைய நதிகளுக்கு, நீர்நிலைக்கு, இந்தியாவினுடைய தட்பவெப்பநிலைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணியாகவும் இருக்குது. அதை விட அங்கே வெறும் இரும்பு இருக்குது அப்படியே மட்டும் கிடையாது. இரும்பு, நிலக்கரி, வைரம், பாக்சைட், எல்லா யுரேனியம், எல்லா கனிம வளங்களுமே அந்த காடுகளில் இருக்குது. அதை கொள்ளையடிப்பதற்கு உலகம் முழுக்க இருக்கிற முதலாளிகள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு, இல்லை அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு கையூட்டு கொடுத்து அந்த மக்களை பூர்வீகமாக பல லட்சம் ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த மண்ணுடைய சொந்தக்காரர்களான பூர்வகுடி மக்களை அங்கேருந்து அப்புறப்படுத்துறதுக்கு அவங்க முடியல, வரல, அவங்க அங்கேருந்து அப்புறப்படுத்தலைன்னா என்னென்ன வழிமுறைகளில் இருக்குதோ அந்த வழிமுறைகளெல்லாம் அவங்கள அச்சுறுத்தி வழக்குகள் போட்டு அவர்களை தீவிரவாதிகளாகவும் அவங்கள இந்த மண்ணுக்கு எதிரானவர்களாகவும் அப்படி பல்வேறு முறைகளில் அவங்கள காலி பண்ணி அவங்கள அந்த முதலாளிகளுக்கு இடம் பிடிச்சி கொடுப்பது தான் இன்றைக்கி வேலையாக இருக்குது. அதுதான் நீங்கள் சொன்ன இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன அந்த கருத்துக்கும் இதுவும் பொருந்தி போகும். ஆமாம் தோழர், நான் கூட இது சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணும்போது படித்தேன். கடந்த 2 வருஷத்தில் மட்டும் 400க்கும் மேற்பட்ட மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அங்கே 10
10 ஏக்கர் நிலத்தை, விவசாய நிலத்தை வந்து ராணுவ முகாம் போட்டு ஆக்கிரமிச்சிருக்காங்க. அதை எதிர்த்து பழங்குடிகள் 20,000 பழங்குடிகள் பண்ண போராட்டத்தில் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. ஒரு கர்ப்பிணி பெண் அடங்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னா, இந்தியாவில் 705 கேட்டகரி ட்ரைபல்ஸ் பீப்புள் இருக்காங்க. 2011 கணக்குப்படி கிட்டத்தட்ட 10 கோடி ட்ரைபல் பீப்புள் அதுக்கு மேலே இருக்காங்க. இப்போ அவங்கள வந்து அழிக்கிறதும், இதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் கடந்த கவர்மெண்ட்டில் வந்து ஆப்ரேஷன் காட்டு வேட்டைன்னு சொல்லி 50,000 பழங்குடி மக்களை காட்டிலேருந்து வேறு இடத்துக்கு மூவ் பண்ணாங்க. இப்போ அவங்கள அழிக்கிறதும் இல்லை சுட்டுக் கொள்றதோ இல்லை வேறு இடத்துக்கு மூவ் பண்ணுறதும்னா அவங்களோட மொழி அழியுது. 2 வாரத்துக்கு ஒரு பழங்குடி மொழி அழியுதுன்னு கூட சொல்கிறாங்க. இப்போ அவங்களை இப்படி பண்ணுறது மூலமாக அவங்களோட மொழி அழியுது, காடுகளும் அழியுது. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அட்டவணை 5 அந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஷெட்யூல் ஏரியான்னு சொல்லி பிரசிடென்ட் முடிவு பண்ணிக்கலாம், அங்கே கவர்னர் வந்து ரூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அங்கே வந்து ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில்னு சொல்லி ஒரு கவுன்சில் இருக்கும். அதில் 20 பேர் மெம்பராக இருப்பாங்க. அதில் 3 பங்கு அந்த ஸ்டேட்டோட லெஜிஸ்லேட்டிவ் இருக்கிற ட்ரைபல் சேர்ந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்லாம் இருக்கணும். அவங்க தான் வந்து கவர்னர், அவங்கள ஒப்புதல் கொடுத்தா கவர்னர் எதனால் பண்ண முடியும், அந்த பகுதியில் ஷெட்யூல் ட்ரைப்ஸில் வந்து பண்ண முடியும். அவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பணும், அவங்களோட வெல்ஃபேர்க்காகவும் அமைதிக்காகவும் சொல்லி நிறையா படித்தேன். இப்போ இதுக்காகனா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில்லாம் இருக்குது. நீங்கள் ஷூட்டிங் போன இடத்துல அங்கே வந்து 8 கிலோமீட்டருக்கு ரோடு போட்டங்கன்னு நீங்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க. அந்த அனுபவத்தை பற்றி. கவனம் பெறுற இடங்களில், எல்லாருக்கும் தெரிஞ்ச இடங்களில் அரசு வந்து தன்னுடைய கரங்களை நீட்டுறதுக்கு இப்போ மீடியா வந்து மக்கள் கையில் இருக்கிறதுனால ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற விஷயங்களை வந்து எளிய மனிதர்களுடைய கையில் அது இருக்கிறதுனால கொஞ்சம் லேசாக தயங்குறாங்க. லேசாக தான், 1% தயங்குறாங்க. ஆனால் அந்த மீடியாவும் இல்லாத பகுதிகள் இருக்குல்ல, பழங்குடி மக்களுடைய வாழ்க்கைன்றது வந்து ஒரு சாதாரண ஒரு ரேஞ்சர் வைக்கிறதா இருக்கும். ஒரு 10 ஊருடைய தீர்மானத்தை, தலையெழுத்தை ஒரு ரேஞ்சர் முடிவு பண்ணுவார். 10 மணிக்கு மேலே நீங்கள் இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு அவர் கேட்டு அடிச்சிடுவார். பசங்க டியூஷன் போயிட்டு 10 மணிக்கு வந்தால் ஒரு 8 மணிக்கு வந்தால் கூட கேட்டு மூடிட்டு இருக்கும். அதுக்கு மேலே பஸ்ஸும் வராது. ஒரு யானைகள் வாழற காட்டில் ஒரு 7வது 8வது படிக்கிற பசங்க, ஒரு 10வது படிக்கிற பசங்க ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து தான் ஊர் போய் சேர்றதுன்றது வந்து ரொம்ப சவாலான ஒரு விஷயம். அப்போது அந்த அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய மனித நேயத்தின் அடிப்படையில் அவங்க நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் அந்த மக்களுடைய தன்மையே இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த மக்களுக்கு நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, இப்போ அவங்களுக்கு வந்து நாங்கள் எடுத்த ஷூட்டில் வந்து போனால் அந்த நான் லொக்கேஷன் பார்க்க போகும்போது அந்த பாதையில் வந்து ஒரு 2 வீலர் போகிறதே ரொம்ப சிக்கல். அப்படி ஒரு நெருக்கடியான ஒரு இடத்துல இருக்கிறாங்க அவங்க. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 8 கிலோமீட்டர் வந்து நாங்கள் வந்து ஜேசிபி வச்சு சின்ன சின்ன வேன் போகிறதுக்கே நாங்கள் வந்து ஒரு சாலை அமைச்சு அப்படி தான் அந்த ஊரில் போய் நாங்கள் ஷூட்டிங் பண்ணோம். அந்த ஊர் வந்து என்ன சொல்கிறது, அங்கே இருக்கிற அவங்களுக்கு வந்து அந்த காடு சுற்றி, தன்னுடைய காட்டை சுற்றி அவங்க இருக்கிறாங்களே தவிர, ஆனால் காட்டுக்கு வைத்து அவங்க வாழ வேண்டிய எந்த விதமான அடிப்படை விஷயமும் அவங்களுக்கு எல்லாமே மறுக்கப்பட்டிருக்கு. ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ஃபாரஸ்ட் அதிகாரியுடைய அனுமதி இல்லாமல் ஒரு காட்டில் போயிட்டு அவனால் ஒரு காஞ்ச விறக வெட்ட முடியாது, கூட எடுக்க முடியாது, ஒரு சின்னதாக ஒரு ஈசல் பிடிக்க முடியாது, ஒரு தேனை அடிக்க முடியாது, ஒரு பூவை பறிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாமல் ஆனால் காட்டுக்குள்ளே தான் இருப்பான். பல நூற்றாண்டு அந்த காட்டுக்குள்ளே தான் அவங்க வாழறாங்க. ஆனால் காட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா அதிகாரங்களும் பழங்குடி மக்கள்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னும் போது அவங்க வாழ்வாதாரன்றது வந்து ரொம்ப சிக்கலாக தான் இருக்குது. அவங்க இப்போ வர வர நகரங்களை நோக்கி தான் ரொம்ப போயிட்டுருக்குறாங்க. பழங்குடி மக்களோட வாழ்வாதாரங்கள் ரொம்ப சிக்கலாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ ரீசெண்டாக கூட சத்தீஸ்கர்லலாம் தண்டகரணை பகுதியில், அதாவது சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒடிசா அந்த பகுதியில் தண்டகரணை பகுதின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பகுதியிலேருந்து மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்தவங்க வந்து போலீஸ்ட்டை வந்து சரணடைகிறாங்க அப்படிங்கிறலாம் பார்த்தோம். ரீசெண்டாக கூட சத்தீஸ்கரில் சுக்மாங்கிற பகுதியில் வந்து முதல் முறையாக அவங்க வந்து சுதந்திர தினம் கொண்டாடின அந்த வீடியோலாம் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. இப்போ அந்த பகுதி மக்கள், பழங்குடி மக்களோட மனநிலை எப்படி இருக்குது? போலீஸ்க்கு அரசுக்கு எதிராக இருக்கா, இல்லை எங்களோட வளர்ச்சி தான் வேணும், எங்களோட காடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்களே, எப்படி இருக்குது அவங்களோட மனநிலை? முழுக்க முழுக்க அவங்க வந்து அரசுடைய வன்முறையாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளுடைய வன்முறையாக இருக்கட்டும், தனிநபர் முதலாளிகளுடைய வன்முறை, எல்லா வகையிலுமே அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மக்கள். அவங்க வந்து அவங்களுடைய வீடுகளே வந்து ரொம்ப ஓரம் ஒழிய பசங்களே மேல் சட்டை போட 8 வயசு 10 வயசு பசங்க கூட மேல் சட்டை இல்லாமல் கிழிஞ்ச உடைகளோட அந்த ரோடுகளில், அந்த காடுகளில் இருக்கிற ரோடுகளில் வந்து அந்த காளான்களோட அவங்க வந்து காத்திருக்கிறத பார்க்கும்போதே நமக்கு வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர்களோடு தான் இவங்க வந்து தன்னுடைய ஆயுத பலத்தையும் வீரங்கி படத்தையும் வந்து காட்டின்னு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரே இது என்னென்னா, தன்னுடைய அறிவு இருக்குல்ல, ஒரு பழங்குடியை வந்து ஒரு காட்டிலிருந்து அப்புறப்படுத்துறதுன்றது என்னென்னா, அவன் பல நூற்றாண்டு காலமாக வாழ்ந்த அந்த காட்டை பற்றியான அறிவு இருக்குல்ல, எந்த காலத்தில் இந்த பக்கம் வந்து யானை வந்து
வலசை வரும், எந்த காலத்தில் வந்து மழை பெய்யும், மழை பெஞ்சால் தண்ணி எங்கே போகும், எந்த நேரத்தில் எந்த பயிரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஒரு காலநிலைக்கு ஏற்ற மாதிரி அவன் பல நூற்றாண்டு காலமாக அவன் முன்னோர்கள் சேர்த்து வைத்த அறிவிலிருந்து அவன் முழுக்க அப்படியே மூளையை அப்படியே கைட்டி வச்சுட்டு நீ தூக்கின்னு வந்து அவனை சமவெளியில் விட்டா அவங்க எப்படி வாழ முடியும்? இப்போ தண்டகாரண்ய படம் வந்து முழுக்க காடுகளில் நடக்கக்கூடிய கதை. ஒரே இடத்துல தான் ஷூட் பண்ணிங்களா இல்லை வேறு இடங்களில்? தண்டகாரன் கதை வந்து நாங்கள் வந்து ஜார்க்கண்ட், இது தலக்கோணம், ஆந்திராவில் தலக்கோணம், அப்புறம் வந்து கர்நாடகா தமிழ்நாடு பார்டரில் இருக்கிற அஞ்செட்டி, ஐயூர் ஃபாரஸ்ட்டு, பிலிகுண்டு பகுதியில் இருக்கிற காடுகளில் ஷூட் பண்ணோம். அப்புறம் கர்நாடகா ஆந்திரா வேலூர் பக்கத்தில் இருக்கிற காடுகளையும் ஷூட் பண்ணோம். பல காடுகள், அப்புறம் இங்கே வெங்கல் காட்டுலையும் ஷூட் பண்ணோம். பல காடுகளை ஷூட் பண்ணோம். ஒரு சீன் எடுக்கிறப்போ அந்த பகுதி மக்களே சுற்றி அழுதாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க. எங்கள் தாத்தா வந்து ஒரு ஒரு அப்பா அம்மா 2 பேருமே சின்ன வயசுலேயே செத்துடுறாங்க. ஆனால் அவர் வந்து ஒரு 7 வயசுலேருந்து சம்பாரித்த தன்னுடைய சொத்தை வந்து கஷ்டப்பட்டு பசங்களெல்லாம் வளர்த்தி எல்லாரும் கல்யாணம் பண்ணி ரெடி பண்ணி அவரும் இறந்தும் போயிட்டார். அவருடைய லேண்டை வந்து அவர் சம்பாரித்த ஒரு லேண்டு, அதை வந்து எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா, இன்னொரு சித்தப்பா 3 பேரும் சேர்ந்து அதை விற்கிறாங்க. சாதாரணமாக அதனுடைய வழி தெரியாமல் ஒரு நிலமற்ற ஒரு சூழல்லிருந்து ஒரு நிலம் சம்பாரித்ததை எந்த விதமான வழியும் அவருடைய நினைவும் கூட இல்லைன்னு கூட சொல்லலாம். எதுவுமே இல்லாமல் அதை விற்கும்போது எங்கள் அப்பா அதை கையெழுத்து போடும்போது கை தடன்னு நடுக்கிச்சு. அப்படி அவர் போட்டு வந்து ரொம்ப நேரம் வரைக்கும் அழுதுனே இருந்தார். ஒரு கையறு நிலை இருக்குங்கள, வேறு வழியே இல்லாமல் அந்த கடன் அடைக்கிறதுக்குன்னு. இப்போ அந்த காட்சியை தான் நாங்கள் வந்து நான் பதிவு பண்ணியிருந்தேன். அங்கே படத்தில் நான் எழுதியிருந்தேன், அங்கே ஷூட் பண்ணும்போதும் இருந்தோம். கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 300 பேருக்கு மேலே அங்கே இருந்தாங்க. ஷூட்டிங் பார்ட்டில் நடிகர்கள் இல்லாமல் அந்த ஊருக்காரங்க எல்லாருமே அப்படி இருந்தாங்க. நான் கட் சொல்லிட்டு திரும்பி பார்க்குறேன், எல்லாருமே மாநிலத்தில் இருந்தவங்க எல்லாருமே இது பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து ஆமாம், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சீனு. என் லைஃபோட ரொம்ப கனெக்ட் ஆனது. அதுதான் சொல்லி நான் குண்டு முடிச்சுட்டு நானும் கலையரசனும் நீலம் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. அதான் கேங்ஸ்டர் கதை. அந்த கதை எழுதுறதுக்காக நான் வந்து ஐயூர் ஃபாரஸ்ட்டுக்கு கர்நாடகா தமிழ்நாடு பார்டரில் ஒரு இடத்துல நான் தங்கியிருந்தேன். அப்போ அது வந்து ஒரு பல கிலோமீட்டர் வந்து அது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு குடியில், அது மேலே வந்து ஒரு வாட்ச் டவர் மாதிரி இருக்கும். அங்கேருந்து நீங்கள் நடந்து வரணும்னா 8 கிலோமீட்டர் வந்தால் தான் ஊரே வரும். 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஆகும். அது வரைக்குமே வந்து வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ அதை மாதிரியான இடத்துல எனக்கு டெய்லியும் ஒரு தம்பி சாப்பாடு எடுத்துகிட்டு வருவான். அவன் வந்து வேட்டைத்தடுப்பு காவலில் வேலை செய்கிறான். ஃபாரஸ்ட்டில் கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இல்லாமல் பழங்குடி மக்களையும் அந்த பகுதியில் வாழற மக்களை நீங்கள் வந்து தற்காலிக பணியாளராக ABWன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 10,000 to 20,000 பேர் இருக்காங்க. இப்போ அவங்களில் ஒரு தம்பி தான் அவனுக்கு வந்து பர்மனெண்ட்டாக வேலை தருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 வருஷம் அவன் வேலை செய்யிட்டு இருக்கான், வெறும் 4,000-5,000 சம்பளத்தில். இப்போ அவனுடைய கதை தான் நான் கேட்குறேன், எப்படிடா நீங்கள் வேலைக்கு வந்து இந்த சின்ன வயசில் வந்து காட்டில் வந்து லோல் பாடுற அப்படின்னு. இப்போ அவன் சொன்ன கதையிலிருந்து தான் தண்டகாரன் கதை வந்து வருது. நார்மலாக ஒரு சின்னதாக அரசியல் பேசினாலே சென்சார் போர்டில் வந்து 1008 கட்டு சொல்லுவாங்க. இதில் பழங்குடிகள் பற்றி பேசியிருக்கீங்க. அங்கே என்ன மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இருந்துச்சா? பொதுவாக சென்சார் போர்டுன்றது என்ன, அதிகார மையத்தினுடைய இன்னொரு கண்ணு தான் அது. நாம் வந்து எல்லா காலகட்டத்திலும் இப்போ இருக்கிற சென்சார் மட்டும் கிடையாது, இந்த அரசு அமைப்புக்கு முன்னே இருந்த மன்னராட்சி முறையாக இருக்கட்டும், நிலப்பரத்துவ முறையாக இருக்கட்டும், எல்லா காலகட்டத்திலுமே அரசு அந்த மண்ணை ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க அதுக்கு எதிராக, அந்த வழிகளுக்கு எதிராக, அவங்களுடைய கொடுங்கொன்மைக்கு எதிராக யார் வந்து பேசினாலோ அவங்களை கண்காணித்து அவர்களை வந்து கொண்டு வந்து அவங்களை சிறைப்படுத்துவதோ இல்லை அவங்களை கொலை செய்வதோ இல்லை வந்து வேறு நாடுகளுக்கு நாடு கடத்துவதோன்றது வந்து காலங்காலமாக இருக்குது. அதனுடைய பண்பு தான் வெள்ளைக்காரங்கிட்ட இருந்தது. வெள்ளைக்காரன் கொண்டு வந்தது உடைய தன்மையில் சென்சாருடைய ரொம்ப முக்கியமான பங்கு. இப்போ அதுதான் வந்து இவங்களும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போது நம்மளுடைய இது வந்து நாம் எளிய மனிதர்களுடைய பக்கம் நிற்கிறோம். எப்பயுமே அதிகாரத்தின் பக்கம் ஒருபோதும் எப்போதும் நம்ம வந்து யோசிக்க கூட முடியாதுன்னு வச்சுக்கலாம். அப்படிங்கும்போது அவங்களுக்கு எதிராக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றத எல்லா சென்சார் போர்டுமே கவனிக்கும். அது வந்து பாரபட்சமே கிடையாது. அவங்க ஒரு அதிகார மையத்துக்கு வேலை செய்கிறாங்க. அது சில சிக்கல்கள் இருந்தது. அப்புறம் நம்ம அவங்ககிட்ட ஃபைட் பண்ணி படத்தை வந்து நல்லபடியாக நம்ம சூப்பராக கொண்டு வந்திருக்கோம். படம் சார்ந்து மக்கள்கிட்ட நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா நீங்கள் நேராக கேமரா பார்த்தே சொல்லலாம் தோழர். படம் தண்டகாரண்யம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமாக, யாரும் பேச தயங்கின கதையாக, பேச மறந்த கதையாக இது இருக்கும். இது வந்து ஒரு காட்டோட கதை மட்டும் கிடையாது.
இந்த காட்டுக்கும் மக்களுடைய வாழ்வு வெளியில் இருக்கிற மனிதர்களுக்குமான உறவையும் அது செய்யும் அதிகாரத்தையும் ஒரு காதலோட அப்புறம் அண்ணன் தம்பி நட்பு இது பல்வேறு எமோஷனலோட இந்த படம் வந்து வரும். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கதையை வந்து பிடிக்கும் நான் நம்புகிறேன். அதன் அடிப்படையில் தான் ஏன் அதனுடைய உண்மை கண்டிப்பாக மக்களுக்கு போய் சேரணும். இந்த உண்மை கதையை மக்கள் எல்லாம் பார்த்து பிற மனிதனை பார்க்கும்போது நேசிக்கிற பண்பு வந்து ஒரு துளியாவது யாராவது ஒரு மனசில் வந்து யோசித்தா அது வந்து எனக்கு வெற்றின்னு நினைக்கிறேன் நான். இப்போ அந்த பழங்குடி மக்களுக்கோ இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு பழங்குடி மக்களுக்கோ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு நினைப்பீங்க? அதாவது நான் பண்ணணுன்றது வந்து ரொம்ப போலியானது. ஏன்னா இந்த அரசு தான் அப்போது இந்த அன்னதானம் வழங்குறது இதை வந்து ஒருத்தவங்களுக்கு கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களை வந்து சேவை செய்யறது ஒரு தற்காலிக தீர்வு தான். ஆனால் ஒரு அரசு தான் மக்கள் மீது மக்களுடைய பிரச்சனைகளை அது வந்து கையில் எடுத்து அதை வந்து நிரந்தரமாக்கணுன்றது வந்து ஒரு அரசு தான் பண்ணணும். அது அந்த அரசு அது மக்களுடைய வழிகளை புரிஞ்சு கொண்ட அரசா இல்லை முதலாளிகளுடைய வழியை புரிந்து கொண்ட அரசா இல்லை முதலாளிகளுக்கு சேவகம் செய்கிற அரசான்றது வந்து இந்த அரசியலை அரசை மையமாக வச்சுருக்கிற அந்த நபரை பொறுத்து தான் இருக்குது. அந்த வகையில் வந்து இந்த படம் தண்டகாரண்யம் படம் வெளிவந்தால் வேட்டைத்தடுப்பு காவலர்களாக இருக்கக்கூடிய 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் தன்னுடைய வாழ்வை இழந்து காடுகளில் சொந்தத்தை இழந்து உறவை இழந்து மனைவிகளை இழந்து குடும்பத்தை இழந்து வெறும் 5000க்கும் 10,000க்கும் வேலை செய்கிற பல விலங்குகளால் அடித்து கொல்லப்படுகிற அந்த எண்ணற்ற பழங்குடி மக்களுக்கு ஒரு நிரந்தர வேலையை வந்து அந்த காட்டை பற்றியான அறிவுகளோடு காட்டை பற்றி அறிவே இல்லாத ஃபாரஸ்ட் அதிகாரிகள் அங்கே அரசு வேலையோடு சுகபோகங்களோடு வாடுகிற சூழலில் காற்றை பற்றியான அறிவோடு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற தன்னுடைய நிலத்திலே அகதிகளாக திரிகிற அந்த இளைஞர்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலையை அரசு அமைச்சு தரும் நான் நம்புகிறேன். மகிழ்ச்சி, நன்றி. இப்போ உங்களோட கோரிக்கையும் எண்ணமும் வந்து நிறைவேறும், படமும் வெற்றியடைய எங்களோட நாட்டு நடப்பு சேனல் சார்பாக எங்களோட நன்றியை தெரிவிக்கிறேன். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. ராவோட ராவா கோட்டையில் உட்காந்துக்கின்னு புது புது சட்டம் போடுவீங்க, தூங்கி வந்து பார்த்தா நாங்கள் குற்றவாளியா?